18 சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்ட சிவ ஆலயம். சென்னை அருகில் மலை மீது அமைந்துள்ள அற்புத சிவன் கோவில். சானிட்டோரியம் காசநோய் மருத்துவமனை உருவாக காரணமாக இருந்த மலைக்கோவில். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பச்சைமலை அருள்மிகு அனுசுயா தேவி உடனுரை அத்திரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தை பல சித்தர்கள் வந்து வழிபட்டதால் சித்தர்கள் வாழும் சிவன்மலை என்றும் பெயர் உண்டு. முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது தாம்பரம் சானிட்டோரியம் அருகில் காசநோய் மருத்துவமனையின் பின்புறத்தில் பச்சைமலை என்கின்ற சிறிய மலையில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சானிட்டோரியம் ரயில்வே நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரம் ரயில்வே நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த அற்புதமான ஆலயத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த பச்சைமலை சிவன் கோவில் 18 சித்தர்கள் வாழ்ந்த ஒரு குகை கோயிலாகும். ஜனவரி 2024ஆம் ஆண்டு இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இங்கு உள்ள மூலவரின் பெயர் ஸ்ரீ அத்திரி ஈஸ்வரர், அம்மனின் பெயர் அனுசுயா தேவி. கிழக்கு நோக்கிய நுழைவாயிலுடன் கூடிய கோவில் இது. அம்மன் ஸ்ரீ அனுசுயா தேவி தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அபயவரத முத்திரையுடன் நின்று கோலத்தில் காட்சியளிக்கிறாள். இந்த ஆலயம் கஜபிருஷ்ட விமானத்தை கொண்டுள்ளது. இந்த மலையில் குறும்ப இன மக்கள் பல 100 ஆண்டுகள் முன்பு வசித்து வந்தனர். கற்கால கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மலையில் மூலிகைகள் இருப்பதால் ஆங்கிலேயர்கள் உலகத்திலேயே முதல் காசநோய் மருத்துவமனை இங்கு அமைத்தனர். தூய்மையான பகுதி என்பதால் சானிட்டோரியம் என்ற பெயரையும் வைத்தனர். சானிட்டோரியம் என்றால் தூய்மையான பகுதி என்று பொருள். குரோம்பேட்டில் குமரன் குன்றத்தில் முருகன் வீற்றிருக்க, திருநீர்மலையில் பெருமாள் இருக்க, நடுவில் குரோம்பேட்டை சிக்னலுக்கு அருகில் உள்ள பச்சைமலையில் மிகவும் பழமையான சித்தர்கள் வழிபட்ட சிவன் கோயில் உள்ளது. பல சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய இடம் இது. சஞ்சீவி உள்ளிட்ட அபூர்வமான மூலிகைகள் நிறைந்த மலை இது. பச்சைமலை அடிவாரத்தில் காசநோய்க்கான சித்த மருத்துவமனை ஒன்று 1922ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இங்கு பச்சைமலை குரத்தி அம்மன் என்ற பெயரில் சிறிய ஆலயம் ஒன்று உள்ளது. மேலே 108 படிக்கட்டுகள் அமைந்த மலைப்பகுதியில் ஏறி சென்றால் அழகிய சிவன் கோயிலை காணலாம். சித்தர்கள் இந்த இடத்தில் நவபாசனத்தால் சிவலிங்கத்தை செய்து வைத்து பூஜை செய்ததாகவும் பிற்காலத்தில் சிலர் அதை திருடி சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆலயத்தோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஆலயத்தை அடைய 108 படிக்கட்டுகள் ஏறி செல்லலாம் அல்லது வாகனத்தில் செல்ல சாலை வசதியும் உள்ளது. கோயில் மலை மீது இருந்து பார்த்தால் சுற்றி உள்ள இடங்கள் மிகவும் அழகாக இயற்கையாக தெரியும். இந்த கோயில் செங்கல் மற்றும் காங்கிரீட்டால் கட்டப்பட்டுள்ளது. இக்கோயில் கருவறை, அர்த்த மண்டபம் மற்றும் மூலவர் மற்றும் அம்பாள் சன்னதிகள், பொதுவான மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கருவறை சன்னதியானது கஜபிஷ்ட பாணியில் கட்டப்பட்டுள்ளது. கிழக்கு நோக்கிய நுழைவாயிலுடன் கூடிய கோவில் இது. நுழைவாயிலில் உச்சியில் சிவன் மற்றும் பார்வதி, விநாயகர் மற்றும் முருகன் ஆகியோரின் சிலைகள் உள்ளன. நுழைவாயிலில் இருபுறமும் துவாரபாலர்கள் உள்ளன. பலிபீடம் நந்தி மற்றும் பலிபீடம் சிம்ம மண்டபத்தில் உள்ளன. விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் கருவறை கோஷம் தெய்வங்களாக உள்ளனர். கோயில் நுழைவாயிலுக்கு எதிர்ப்புறம் அனுமன் சன்னதி மற்றும் மனைவியுடன் கூடிய அகத்தியர் சன்னதி அமைந்துள்ளன. கருவறைக்குள் 4 சன்னதி உள்ளது. அனுசுயா ஈஸ்வரி தனி சன்னதியில் தெற்கு நோக்கி இருக்கின்றாள். அம்மன் அபயவரத முத்திரையுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாள். பிரகாரத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேன சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், பைரவர் நவகிரகங்கள் உள்ளன. அதேபோல் அம்மனின் கருவறை கோஷம் தெய்வங்களாக வராகி, கௌமாரி, சாமுண்டி போன்ற பெண் தெய்வங்கள் உள்ளன. அதேபோல் மலை உச்சியில் வள்ளலார் சன்னதி உள்ளது. அதேபோல் அகத்தியர், ராகு, நடுவில் விநாயகர், வலது புறத்தில் அத்ரி மகரிஷி மற்றும் கேது ஆகிய மூவரும் இணைந்த சன்னதி காணப்படுகிறது. இவர்களை வழிபட்டால் ராகு கேது சம்பந்தமான தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் ஒரு 10-15 படிக்கட்டில் இறங்கி சென்றால் பாதாளத்தில் நாகங்கள் பூஜை செய்யும் பாதாள அம்மனாக பாலாம்பிகை குகை கோயில் அமைந்துள்ளது. இங்கு பதஞ்சலி முனிவர் என்ற பெயரில் தியான மண்டபமும் ஒன்று உள்ளது. சுயமாக தோன்றி துர்கையின் உருவம் உருவான அதிசயம் நிறைந்தது இந்த பச்சைமலை சிவன் கோயில். இந்த கோயிலுக்கு அப்படியே அருகில்
மலை மீது காளி கோயிலும் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஆலயத்தில் வழக்கமான பூஜை நேரம் தவிர அமாவாசை நாட்கள், வெள்ளிக்கிழமைகள், பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான சித்தர்கள் வாழும் சிவன்மலையை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தை சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.